ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அரக்கோணம் டியோ கார்ஸில் அடுத்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமர் வண்டி சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரிட்ஸு கஸ்டமர் வண்டி போட்டிருந்தோம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக ஆர்சி ஓனர்கிட்டயே போயிட்டு, சார் உங்கள் வண்டி வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எங்களை கைட்டி விட்டுட்டு நேராக போயிட்டு வியாபாரத்தை முடிக்கிறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணுறதுனால மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா எங்கள் பழப்பு இது தான். வீடியோ போட்டு ஒரு ₹2 ₹3 கமிஷன் தருவாங்க. அந்த கமிஷனுக்கோசரம் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். அதனாலேயே இப்போது நிறைய பேர் வந்து ஃபோனில் மற்ற ஆஃபீஸ்லலாம் ஃபோனில் பேச வைப்பாங்க. அது ஏன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா கஸ்டமரை காமிச்சாக்கா ஃபஸ்ட்டு ஷாட்டில் உட்காந்து வேறு பேரம் முடியலனாக்கா சின்ன பேரத்தில் ஏறிச்சு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் இல்லை 4 நாள் கழித்து அவங்க ஆர்சி ஓனரோட ஃப்ரெண்டு யாரோ அவரை பிடிச்சி பலான இடத்துல ஊரில் வண்டி பார்த்தேன், பலான ஆள் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே கேட்டு அவங்க மூலிமா யாருன்னா ஒருத்தர் அந்த வண்டி ஓனரை ஃப்ரெண்டாக்கி அந்த ஃப்ரெண்டு மூலிமா போய் வண்டி எடுத்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் வியாபாரம் நடக்குது. மற்ற ஆஃபீஸ் மாதிரி நம்மளும் இதுக்கப்புறம் மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வியாபாரம் முடிகிற போது ஃபைனல் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் தான் ஆர்சி ஓனரை கூப்பிட்டு பேமெண்ட் வாங்குறதோ சைன் வாங்கி கொடுக்குறதோ பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதனால் இதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் வண்டி விட்டாலும் நாங்கள் தான் எல்லாம் பேசி முடிப்போம். நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அந்த ரேட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவோம். ஃபைனல் ஆகும்போது மட்டும் கஸ்டமரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபைனல் பண்ணி தருவோம். அப்படி பண்ணாலும் இப்போ இந்த வண்டி நம்பர் இருக்குது, நம்பரை பார்த்து ஊரில் யார் இந்த வண்டி ஓனர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்ம தலையெடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஊர் சின்ன ஊருன்றதுனால இந்த தவறு நடக்க தான் செய்யும். தயவு செஞ்சு மக்களாக அவருக்கும் குடும்பம் இருக்குது, அவரும் இந்த சின்ன தொழில் செய்கிறது தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தயவு செஞ்சு வண்டி ஓனர் தெரிஞ்சாலும் நாங்கள் தான் இதை வீடியோ போடுறோம். எங்களை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணி உங்களால் முடிஞ்சது விருப்பப்பட்டு கொடுத்துட்டு போங்க. எல்லா ஆஃபீஸில் 2% வாங்குறாங்க. 2% ஒன்றும் பெரிய அமௌண்ட்டு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக நாங்கள் பேசி பண்ணி தருவோம். கிட்டே இருந்து எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸ் பேப்பர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதெல்லாம் நாங்கள் கிட்டே இருந்து பண்ணி தருவோம். அதுக்கோசரமே நீங்கள் 2% தாராளமாக கொடுத்துட்டு போகலாம். மனசில் ஒரு கஷ்டம் இருந்ததை சொல்லலாம்னு சொல்லிவிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து 2018 மாடலு, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். கஸ்டமர் அவ்வளோ ஜெனுவன் கஸ்டமர். பின் டு பின் எல்லா சர்வீஸும் பண்ணியிருக்காரு. பொல்யூஷன் முதல் கொண்டு எல்லா டயர் பாயிண்ட் இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன். வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டீசல் வண்டி நீங்கள் கேட்குறீங்களா? 2018 நியூ ஷேப்பு டீசல் வண்டி நீங்கள் விரும்பக்கூடிய ஆளா? கவலையப்படாதீங்க, இந்த வண்டி எடுத்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டயர் பாயிண்ட்லேருந்து இன்ஜின் கண்டிஷன்லேருந்து ஃபுல்லாக நல்லாயிருக்கும். வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவும் இருக்குது, இன்ஸ்டாவும் இருக்குது. ஒன்றும் விடலை, எல்லாத்துலேயும் ஒரு வீடியோ போடுறது தான். எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ வரும். நீங்கள் நல்ல வண்டியாக நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க இந்த வீடியோவில் போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைரோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டி நம்பர் பாருங்கள், TN 19 AH 8485 ஃபேன்சி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து சீரியலில் வராது, ஃபேன்சி நம்பர் தான். இது காசு கொடுத்து தான் வாங்கணும். 8485 வண்டி நம்பர். ஃபேஸை பாருங்கள், ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட மாடல் கிரில்லெல்லாம் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரண்ட்டு கிரில்லு அந்த மூஞ்சிக்கு அழகாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இன்ஜின் உள்ளே பார்த்துடலாம். வாங்க இன்ஜின் உள்ளே பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லா வண்டிலையும் பார்க்குறது இந்த கிராஸ் பார் தான். இந்த கிராஸ் பார் அடிபட்டிருந்ததுன்னா பெயிண்ட் ஆகிருக்கும், ஸ்டிக்கருங்கெல்லாம் போயிட்டுருக்கும். இதில் அடிப்படலை, பெயிண்ட்டும் ஆகலை. அப்போது இந்த வண்டி ஃப்ரண்ட்டு இன்ஃபெக்ட் ஆகலை, நல்லா இருக்குது. இன்ஜின் ரூமும் ரொம்ப தெளிவாக இருக்குது. அடுத்தது முக்கியமாக பார்க்குறது ஆம்பரான் பார்க்கணும். ஆம்பரான் ஒரிஜினல். இந்த பாருங்கள், கம்பெனியில் வரும்போது அடிக்கிற சீல் இருக்குது, கம்பெனி பேஸ்ட்லேயே இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குங்க. அந்த ஸ்டிக்கருங்கெலாம் நான் அடிக்கடி காட்டுவேன். அந்த ஸ்டிக்கரை பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, இந்த ஸ்டிக்கர் இருக்குது. அந்த வண்டி வரும்போது இந்த மார்க் பண்ணுவாங்க, இதுதான் முக்கியமாக பார்க்கணும். இதெல்லாம் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த மார்க் மாறி இருக்கும், சரிங்களா? இந்த மார்க் மாறி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இன்ஜின் உள்ளே. நம்மளே அழகாக பொறுமையாக நீங்கள் ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்களே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஹெட்லைட்டில் ஸ்டிக்கரு, சேஸ் நம்பரு எதுவும் நல்லா இருக்குது. எதுவுமே ரிமார்க் இல்லை, அடிப்பட்டு வேலை செஞ்சது அந்த மாதிரி இல்லை. மெயினாக வண்டி வாங்குறீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள். இன்ஜின் ரூம் உள்ளே பார்க்க வேண்டிய ஒரு 3-4 விஷயம் என்னென்னா, ஆம்பரான் அடிப்பட்டு பேஸ்ட் வச்சுருக்கான்னு பார்க்கணும். ஆம்பரான் அடிப்பட்டுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வீல் பேலன்ஸ் போய்டும். எவ்வளோ தான் நீங்கள் டயர் வாங்கி போட்டு இருந்தாலும் டயரு நம்மளுக்கு தேய்மானம் அதிகமாகிட்டே இருக்கும். சேஸ் நம்பரு, இந்த சேஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் வாங்கணும், தெளிவாக இருக்கா நல்லா இருக்கான்னு.
மற்றபடி உள்ளெல்லாம் பாருங்கள் அந்த ஸ்டிக்கருங்கெல்லாம் அப்படியே இருக்குது. வண்டி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ரூமு வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் நாய்ஸும் நல்லா இருக்குது. ஏசி நல்லா இருக்குது. வாங்க அடுத்தது வண்டியை சுற்றி பார்க்கலாம், இல்லை உள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாடி பார்த்துடலாம். வேறு கீழே பால் ஆம்பர் இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ரா லைட்டு தான் போட்டிருக்காரு. இது எக்ஸ்ட்ரா லைட்டு தான். இது கம்பெனி லைட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக சின்ன லைட்டாக வரும். இது எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டிருக்காரு. வண்டி பாடி லைன் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டயர் பார்த்துடலாம். அலாய் வீல் ஃப்ரெண்ட்ஸ். அலாய் வீல் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. எப்படி இருக்குது பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. டயர் பாயிண்ட்டை பாருங்கள், ஃபுல் கண்டிஷன். டயர் 4500 போட்டு 4 டயருமே அதான் மாற்றிருக்கு. டயரை மாற்றி இன்னும் ஒரு 10,000 கூட கிலோமீட்டர் கூட ஓட்டல அவர். ஃபுல் கண்டிஷன்லேயே இருக்குது. 4மே இதே கண்டிஷனில் இருக்கும். 4 வீலுக்குமே அலாய் வீல் இருக்கும். அலாய் வீல் இருந்தாவே வண்டி அழகு தானே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோ தான் இது. அலாய் வீல் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோர் குரோம், ஹேண்டில் குரோம் போட்டிருக்காரு. கீழே டோர் சேஃப்டி பேட் போட்டிருக்காரு நீட்டாக. இது பாருங்கள், இது ஒரு டென்ட்டு, இங்கே ஒரு கிராச்சஸ் இருக்குது. நம்ம கரெக்டாக ஒழுங்காக போனாலும் டூ வீலரு சில பேர், நிறைய பேர் ரொம்ப ரேஷ் டிரைவர் ஓடுறாங்க. அவங்களாம் வந்து ஒராசிட்டு கூட போயிடுறாங்க, சாரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சிம்பிளாக. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பேக் டயர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டயர் நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் இன்னொரு 40-50,000 கிலோமீட்டருக்கு டயர் போட அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக ஓட்டலாம். பேக் பம்பர் இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரா. வண்டி நம்பர் பார்த்தாவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். VDIயில் ஆப்ஷனல் வண்டி. 2 ஏர் பேக் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ABS, சைடு மிரரு, கண்ணாடி உள்ளே நீங்கள் உட்காந்துக்கிட்டே திருப்பிக்கலாம். எல்லாம் ஆப்ஷனலும் இருக்குது. ஃபுல் ஆப்ஷனல் மட்டும்தான். அது அலாய் வீலு போட்டிருக்காரு, ஃபுல் ஆப்ஷனல் மாதிரி பண்ணிட்டுருக்காரு. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 ஃப்ரெண்ட்ஸ். 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தீங்களா, டயர் எப்படி இருக்குது. டயரு கத்தி மாதிரி இருக்கும். வாங்க பேக் டயரும் காமிச்சிட்றேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா, 1 டயர் ஃபுல் கண்டிஷன். டயரோட டேட்டு, பில்லோட வாரண்ட்டி பில்லோட காட்டுறேன். டீசல் வேரியண்ட்டு. இந்த வண்டியோட மாடல் 2018, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. VDI டீசல் வேரியண்ட்டு. பொல்யூஷன் லெவலில் இருக்குது. வாங்க அடுத்தது உள்ள இன்டீரியல் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியல் பாருங்கள், டோர் பேடு பாருங்கள், ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குது. இன்னும் எதுவும் சுத்தம் பண்ணலை. வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாட்டர் சர்வீஸ் பண்ணி தான் தருவோம். 4 டோர் பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்டர் லாக்கு. டிரைவரே நீங்கள் 4 டோர் லாக் பண்ணிக்கலாம், மூடிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இன்டீரியல் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் டோர் ஸ்டிக்கர் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த இடம் அடிபட்டதுன்னா இந்த ரிவிட்டு மாற்றிருப்பாங்க, வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. பிளேட்டு, இது சேஸ் பிளேட்டு சுத்தமாக இருக்குது. சீட்டு கவரும் நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா மணியும் போட்டிருக்காரு. நீங்கள் பொறுமையாக பாருங்கள், தயவு செஞ்சு. பெரிய வீடியோன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. வண்டி வாங்குறவங்க இதெல்லாம் பொறுமையாக பார்த்து நல்லா தெளிவாக, ஏன்னா நிறைய பேர் ரொம்ப லாங்லேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க. இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி நல்லா பொறுமையாக 1க்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். வண்டியோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா. இந்த வண்டி வேறு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பொறுமையாக பாருங்கள். சீட் கவர் பார்த்துக்கினீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளோர் மேட்டு, எக்ஸ்ட்ரா மேட் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தொடச்சா அந்த மண்ணுக்குலாம் இருக்காது. அப்படியே காட்டுறதுனால எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா அப்படியே காட்டுறான்னு. நான் புதுசாக நேச்சுரலாக இருக்கிற வண்டி அப்படி தான் காட்டுவோம், கஸ்டமர் வண்டி அப்படி தான் காட்டுவோம். ஆஃபீஸில் நிற்கிற வண்டி தான் பலன்னு தொலைச்சி காட்டுவாங்க. இது பாருங்கள் ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேரிங் பாருங்கள். ஸ்டேரிங்லேயே நீங்கள் சவுண்டை ஏற்றிக்கலாம், இறக்கலாம், சேனலை மாற்றிக்கலாம். செட்லேருந்து ப்ளூடூத் செட் இருக்குது, கம்பெனி செட்டே தான் வந்திருக்கு. ஏசி ப்ளோரிங்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, எதுவும் உடையில. நிறைய வண்டிங்களை உடஞ்சி கிழிஞ்சு மாற்றி கீற்றி வச்சுருப்பாங்க, மாற்றாமல் கூட அப்படியே தொங்கின்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஏசி ப்ளோயர் எல்லாமே நல்லா இருக்குது. கியர் ராடு பாருங்கள் அருமையாக இருக்குது. வாங்க கிலோமீட்டர் காமிச்சிடுறேன். மெயின் நிறைய பேர் அதை தான் கேட்டு பார்த்துட்ருப்பீங்க. அதை நேரில் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்லலை. 1,56,000 ஒரிஜினல் ரீடிங். இது ஒரிஜினல் ரீடிங் காட்டுறதுக்கு தான் இந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கஸ்டமர் பண்ண அலாய்மெண்ட் பேப்பர் பாருங்கள். 1,51,375 லாஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. எப்போ பண்ணியிருக்காரு இந்த டேட்டு பாருங்கள், 7ஆம் மாதம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ரெக்கார்டோடு காமிக்கிறது தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் சில விஷயங்கள் செய்வாங்க, அதை நம்ம பண்ணுறதில்ல. பாருங்கள் பொல்யூஷன் பாருங்கள்,
இருக்கிறதுனால பொல்யூஷனுக்கும் கேஷ் கொடுத்துட்டாரு கஸ்டமர். பொல்யூஷனும் ஒன் இயர் போட்டு கொடுத்துருவோம். இந்த வருஷம் முடியுது, 10ஆம் மாதம் 18ஆம் தேதி முடியுது. நீங்கள் வண்டி வாங்குகிற கஸ்டமருக்கு பொல்யூஷனும் போட்டு கொடுத்துருவோம். முக்கியமாக இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டயரோட டேட்டு. நான் சொன்னேனே பிரிஸ்டோன் டயர் போட்டுக்கிறாரு கஸ்டமர்னு. எப்போ போட்டிருக்காரு பாருங்கள், இந்த டைமில் போட்டுக்கிறாரு. வேலூரில் வாங்கி போட்டிருக்காரு. 4 டயருமே பிரிஸ்டோன் டயர். நல்ல ஃபுல் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு. வாங்க அடுத்தது பேக் சீட்டு இதெல்லாம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதனா வீடியோவில் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், இதுலேயும் நிறைய தவறி இருப்பேன். சீட்டு கவர் பார்த்திங்களா, பேக்கு வண்டியில் உக்காந்தா இறங்கிறதுக்கு மனசே வராது, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ நீட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. பின்னாடி உக்காரவங்களுக்கு ஏசி பாருங்கள், காலாண்டை நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிக்கலாம். ஏசிக்கு பஞ்சமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டியில் உட்காரவங்களுக்கு எவ்வளோ வெயிலில் உட்காந்தாலும் ஏசி நல்லா குளுன்னு இருக்கும். எக்ஸ்ட்ரா மேட் இருக்குது, ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காரு. என்ட்ரியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவில் எதனா சொல்ல மறந்துருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக அதோட ரீப்ளே உங்களுக்கு தரப்படும். மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த வண்டியை வாங்குறவங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபரும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். டீசல் வேரியண்ட்டு. இந்த வண்டி வேணுன்றவங்க அரக்கோணம் லியோ கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள். அரக்கோணத்துக்கு வந்து இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது எப்படி பண்ணணுமோ அந்த பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். இதோட ப்ரைஸு அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம், அதில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வேலை ஓகேனா இல்லை சின்னதாக நெகோஷியேட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், பண்ணித்தரோம். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலராக பார்க்குறவங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.